இது முனிஸ் மேஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சம்மை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 சம்மை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம்மை A*B = A+B - AB எனில் 2*3 மதிப்பை காண்க. இப்போ A*Bயோட மதிப்பு கொஷினில் கொடுத்தது A+B - AB. அதே மாதிரி 2*3க்கு நம்ம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இப்போ A+Bங்கிற மாதிரி 2+3 - AB. ஏபிங்கிறது ஏயும் பிஏயும் பெருக்கி எழுதணும். 2 × 3 2 × 3 5 2 × 3 6 5 - 6 -1. அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். ஒருவர் தன் வருமானத்தில் 75% செலவு செய்கிறார். அவருடைய வருமானம் 20% அதிகரித்த போது அவர் தனது செலவை 10% அதிகரித்தால் அவருடைய சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? வருமானம் 100 ரூபான்னு வச்சுருவோம். ஒரு அசம்ஷனுக்கு செலவு அப்போ 75%னால 75 ரூபா. அப்போ சேமிப்பு நமக்கு வருமானத்துலேருந்து செலவை மைனஸ் பண்ணும்போது சேமிப்பு கிடைக்கும் 25 ரூபா. இப்போ வருமானம் அதிகரிப்பு 20% அப்படின்னா 100க்கு 20 ரூபாங்கும்போது நம்ம 100 ரூபான்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ 120 ரூபா அதிகரித்த பின் வருமானம் 120 ரூபா. செலவு அதிகரிப்பு 10% அப்படின்னா 100க்கு 10%னா 75 ரூபாய்க்கு செலவு அதிகரிப்புக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 7 ரூபா 50 காசு அதிகரிச்சிருக்கு. இப்போ புதிய செலவு அப்படின்னா 75 கூட்டல் 7 ரூபா 50 காசை காட்டும்போது 82 ரூபா 50 காசு வருது. இப்போ புதிய சேமிப்பு அப்படிங்கிறது 120 ரூபா. அந்த வருமானம் அதிகரித்த 120 ரூபாலேருந்து 82 ரூபா 50 காசை நமக்கு அதிகரிக்கும்போது புதிய சேமிப்பு வரும். இப்போ 120 ரூபாலேருந்து நம்ம 82 ரூபா 50 காசை கழிப்போம். கழிச்சா இங்கே 1 ரூபா இங்கே வந்து நம்ம வாங்கும்போது 1 ரூபாலேருந்து 50 காசு போனால் 50, இங்கே 119 இருக்கும். 9 - 2 7 11 - 8 3 37 ரூபா 50 காசு. புதிய சேமிப்பு வந்து 120 ரூபாலேருந்து நம்ம 82 ரூபா 50 காசு கழிக்கும்பொழுது 37 ரூபா 50 காசு வருது. இப்போ சேமிப்பு அதிகரிப்புங்கிறது 37 ரூபா 50 காசுலேருந்து பழைய சேமிப்பு 25 ரூபா. இதை நம்ம கழிக்கணும். கழித்தோம்னா 37 ரூபா 50 காசுலேருந்து பழைய சேமிப்பு 25 ரூபாயை நமக்கு கழிக்கும் பொழுது 50 காசு, இங்கே 12 ரூபா 50 காசு வருது. இப்போது நம்ம அதிகரிப்பு சதவீதத்தை கால்குலேட் பண்ணும்போது 25 ரூபாய்க்கு வந்து 25 ரூபா அதிகரிக்கிற போது 12 ரூபா 50 காசு அதிகரிச்சிருக்கு. 25 ரூபா சேமிப்பு இருக்கும்போது அதிகரிப்பு சதவீதம் ரூபா 12 ரூபா 50 காசு. இதே 100 ரூபா அதிகரிக்கும்போது அதான் நமக்கு சதவீதம். பெருக்கல் 100 போட்டு வரோம். இப்போது 1 25 25 4 25 100. இப்போ 12.50 4ஆல் பெருக்கணும். 4 0 0 4 5 20 மிச்சம் 2 4 2 8 8 2 10 மிச்சம் 1 1 4 4 4 1 5. இப்போ நமக்கு 50% வருது. இப்போ சேமிப்பு அதிகரிப்பு விடை 50%. அடுத்து 3வது கணக்கு பார்ப்போம். A என்பது Bயின் 3இல் 1 பங்கு, C என்பது Bயில் 2இல் 1 பங்கு எனில் A:B:C என்னங்கிறது. A என்பது Bயில் 3இல் 1 பங்கு அப்படின்னா B/3. C என்பது Bயின் 2இல் 1 பங்கு அப்போனா B/2.
பியில் 2 ஒரு பங்குனா பியை நம்ம 2ஆல் வகுத்தோம்னா சி ஆன்சர் கிடைக்கணும் அர்த்தம். இப்போ நம்ம கொஷினில் கேட்குறது A/B/C என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயோட மதிப்பு இந்த B/3 எழுதுவோம். பிக்கு B, சிக்கு B/2. இப்போ இங்கே உள்ள B கேன்சல் ஆயிரும். இப்போ 1/3:1:1/2ன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம 6ஆல் பெருக்குவோம். அப்போ தான் நமக்கு பின்னமாக வராமல் முழு நம்பராக வரும். அப்போ 2 × 1/3 6 × 1/3 6 6 பெருக்கல் 1 6 6 × 1/2. இப்போ 1 3 3 2 3 6 இங்கே 6 இங்கே 1 2 2 2 அப்போ 2:6:3. இது அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.